காஞ்சி மகா சுவாமிகள் இருக்கிறதே சொல்றேன். இந்த இடத்துக்கு அண்ணா புதுசு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்கிறதுக்காக சொல்றேன். அண்ணா தான் காமகோட்டி பீட்டத்துக்கு அந்த ஆஸ்தான வித்வானவர். அவர் பிரிவா எல்லாமே தினகர சர்மா கிட்ட சொல்லிட்டு தான் அவ கேட்டு தான் எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி மடத்துக்கு அவர் மெயின். அது மாத்திரம் இல்ல, அவர் ஸ்ரீவித்யா உபாசகர். அவர் தரிசனம் பண்ணினாலே பாபம் போயிடும். இன்னொன்னு சொல்றேன், காஞ்சி மகாபரிவாரோட 100வது ஜெயந்தி பஜனை நடக்கிறது. பெரிவா இருக்கிற போது மகாபரிவா இருக்கிறதே சொல்றேன். மகாபரிவா இருக்கிறதே எங்களுடைய பஜனை நடக்கிறது. பெரிவா உட்கார்ந்து இருக்கா, பக்கத்துல ஜெயேந்திர சரஸ்வாமிகள், விஜயேந்திர சரஸ்வாமிகள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடம். உள்ளே நுழைய முடியல. எங்க பஜனை நடந்துட்டு இருக்கு. தினகர சர்மா தான் அங்க மெயின். ஹோமங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எங்க பஜனை நடந்துட்டு இருக்கிறதே இவர் வந்தார். பெரிவா கூப்பிட்டு தினகர சர்மா 2 பதம் ஆடி நீ பாடுனார். மகாபெரிவாருடைய 100வது ஜெயந்திக்கு அவருடைய அபிநயம் எங்களுடைய பஜனை நடந்தது பெரிவாசனையாக. அது மாத்திரம் இல்ல, அவர் நமக்கு எப்ப கூப்பிட்டாலும் சரி மாட்டேன்னு சொல்றதே கிடையாது. நம்ம பஜனோத்சவத்துக்கு வருஷா வருஷம் இங்க வரணும்னு மெட்ராஸ்ல பிரார்த்தனை பண்ணிப்பேன். நம்ம ட்ரஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வரார். அவர் ஃப்ரீயா இருந்தா அவருக்கு ஒன்றும் ரிசர்வேஷனே கிடையாது. சுலபமா ஈஸிலி அப்ரோச்சபிள். விஷயம் தெரிஞ்சவாளுக்கு அடையாளம் அந்த மாதிரி இருக்கிறது தான் இல்லையா. 2 கண்ட நேரம் தான் டேட்டை பாக்குறேங்க. அவர் அதுலயே இருப்பான், டேட்டை பாக்குறேன்ப்பா. இவர்கிட்ட சொன்ன உடனே காலம்பரை தான் சொன்னேன். நான் கூட யோஜனை பண்ணினேன், காலம்பரை சொல்றமேன்னு. நான் அவர் அது மாதிரி நினைக்கிறவர் இல்லை. ஃப்ரீயா இருந்தா நாம சங்கீர்த்தனத்துக்கு வருவர். ஏன்னா சோலைப்பந்தர்ல வருஷா வருஷம் உற்சவம் நடத்திட்டு இருக்கிறா. இந்த மடத்துல எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு அவா உற்சவம். அதுலயே நான் நிறைய பாடியிருக்கேன். நமக்கு ரொம்ப ஆத்ம பந்துவர், குருஸ்தானம் அவர் எனக்கு. நாங்க 2 பேருமே சேர்ந்தே ஒரு ட்ரிப் அபிநயம் பண்ணிடுவோம் மெட்ராஸ்ல. நிம்மதி அடைந்த எனக்கு, நான் கிருஷ்ணனா இருந்தேன், அவர் மீராவா இருந்து அபிநயம் பண்ணினார். அன்னைக்கு கூட்டம் இல்லை, எல்லாரும் பொறுமையா இருந்தார். இன்னைக்கு நான் ஆடினேன், நீங்க எல்லாம் பயப்படுவேன், அதனால நான் ஆடல, அவர் ஆடுவார். அதனால 1000 இருந்தாலும் இந்த அபிநயத்துக்கு நாங்கள்லாம் பாடினா கூட இன்னைக்கு பாடுறதுக்குன்னு எஸ்டாப்ளிஷ் ஆனவா நம்ம ஈகே சீனிவாச பாதரும் ஈகே ஜெயராம் பாதரும் தான். இதே மேடையில ஸ்ரீவாஞ்சியம் பாகவதர் ஆடி இவா 2 பேரும் பாடியிருக்கா. இந்த பாட்டை வேகமேலாராவன் நான் இன்னைக்கு பாடினதே நம்ம ஈகே சீனிவாச பாதருக்கு சமர்ப்பணமா தான் பாடினேன். ஏன்னா இந்த மேடைக்கு முதல்ல அவர் என்ன அழிச்சுன்னு வந்தார். கிட்டத்தட்ட 60 வருஷ காலம் நாம சங்கீர்த்தனம். நீ உட்காந்துரு தம்பி, நீ உட்காந்துரு, பின்னாடி இருக்கிறவளுக்கு மறைக்கிறது. இப்ப உட்காந்துரு. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல நாம சங்கீர்த்தனத்துல லோகம் பூரா, இந்தியா பூரா, அமெரிக்காவும் போயிட்டு வந்துட்டார் 75 வயசுக்கு மேல. நாம சங்கீர்த்தனம் பண்ணி எந்தெந்த ஊர்ல எந்தெந்த சம்பிரதாயத்தை பெரியவாள்லாம் பண்ணிருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கிண்டு அதை விடாம பிராச்சீனத்தை அனுஷ்டானத்தையும் வச்சுட்டு அவருக்கு என்ன முடியுமோ அந்த அனுஷ்டானத்தை விடாம பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு 60 வருஷத்துக்கு மேல நாம சங்கீர்த்தனம் பண்ணி அதுக்கு என்னடா பலன்னா அனாயாசேன மரணம், வினாதைன்யேன ஜீவனம், தேகிமே கிருபியா சம்போ துவை பக்தி அச்சஞ்சலாம்னு சொன்ன வார்த்தை அவருக்கு தான். படுத்துட்டவர் ஏந்திருக்கல இல்லையா. எப்ப போவார்னு எத்தனையோ பேர் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பாருங்க. எல்லாம் பண்ணி பார்த்துன்னா என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு. ஆனா பஜனையை பண்ணிட்டு வெடிய வெடிய கண்ணை முடிச்சுட்டு முதல் வாரம் எங்க ஊர்ல பாடியிருக்காரு. வெடிய வெடிய வேண்டான்னு நான் சொன்னேன், போங்கோன்னு போய் படுத்துக்கோன்னு. எங்க ஊர்ல அசுர உற்சவம் 3 நாளைக்கு. இப்ப நாளைக்கு இங்க மத்தியானம் ஆயிடுச்சுன்னா அவா ஊருக்கு போயிடுவோம். எங்க ஊர் நாளைக்கு மத்தியானத்துல இருந்தா ஆரம்பமே. 3 நாள் பஜனை பண்ணிவிட்டு அன்னைக்கு ராத்திரி வெடிய 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 பஜனை பண்ணி வசந்த கேளிக்க பவளிம்பு காலம்பரம் மறுநாள் காலம்பரம் முதல் ராத்திரி 8:30 மணிக்கு ஆரம்பிச்ச பஜனை 7:45 மறுநாள் காலம்பரம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பரிவட்டத்தை கட்டின்னு அவருக்கு மாலையை போட்டு பெருமை சிவன் கோயிலுக்கு அழிச்சின்னு போய் புள்ளியார் சன்னிதானத்திலேருந்து நந்திகேஸ்வரர் வரையும் எல்லா சன்னிதானத்துக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணணும், ஒரு பஜனை, ஒரு ராமாவளி பாடணும். அது அவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவ அப்பா நாள்ல இருந்து பாடிட்டு இருக்காங்க. ஈகேஜிக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் போன வருஷம் தான் அதெல்லாம் எழுதி வாங்கிட்டேன். இந்த வருஷம் ராதா கல்யாணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிற போது சொன்னார், எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் நான் சொல்லி விடுறேன், எழுதிக்கோன்னார். இதுவரையும் அவர் சொன்னதே இல்லை. பாபுக்கு தெரியும். உட்காந்துட்டு ஒரு டைரி எடுத்துட்டு இருக்கேன். 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காரு. எல்லா பாட்டையும் எழுதிட்டு இருக்கேன். என்னென்ன இதுக்கப்புறம் என்னென்ன பாடணும் தெரிஞ்சுக்கோன்னு. கடைசியில உற்சவம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல நானும் அவரும் தான் இருந்தா செல்லமாலையம்மன் சன்னிதானத்துல. ஈகே ஜெயராம் பாகர் லேட்டா தான் வந்தார்.
இந்த வருஷம் உற்சவத்தை பூர்த்தி பண்ணிட்டு அடுத்த வருஷத்துல நீ பார்த்துக்கோன்னார். என்ன இப்படி சொல்கிறே? என்ன இல்லைடா, உடம்பு முடியல, எனக்கு சம்பிரதாயம் தான் உனக்கு தெரியுதுன்னார். எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பெரிய பாகவதர் அவர். இந்த ஸ்டேஜில் அவர் உட்காந்துட்டு பஜனை நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். அவர் உட்கார்ந்தா அந்த ஸ்டேஜ் வேற தான் இல்லையா? 1000 பேர் நம்ம எல்லாம் பாடினாலும் பெரியவா ஒருத்தர் உட்கார்ந்து லீட் பண்றதுங்கிறதுக்கு உள்ள மரியாதை வேற தான். நம்ம லோகத்துல கியாதியா இருக்கலாம், அது வேற. பெரியவாளுக்கு நம்ம கொடுக்குற மரியாதைங்கிறது வேற. அவளுக்கு மரியாதை கொடுக்க கொடுக்க நமக்கு கியாதி ஜாஸ்தி இல்லையா? அதனால அவர் அவர் வந்தா கூட என்னதான் பாடுவார். இந்த வருஷம் புன்றைக்கு தான் போட்டார், எல்லாம் முழுக்க நீ தான் பாடணும்னு விட்டார். வெடிய வெடிய 3 நாள் நாங்க தான் பஜனை பண்ணோம், EKJ வச்சுட்டு, ஜெயராம்பார் வச்சுட்டு. அப்படி ரசிச்சு கேட்டு கையை பிடிச்சுன்னு கல்யாணத்தண்ணி காலம்பர திவ்யநாமத்தில் இந்த மாதிரி நம்ம பாட்டே கேட்டதில்லை. நம்ம ராகவாய மனுஷன் பாட சொல்லி. இதுக்கு சொல்றேன், அந்த மாதிரிலாம் ரசிக்கக்கூடியவர். இன்னொருத்தர் பஜனைனா எழுந்துட்டு போக மாட்டார். எனக்கு அந்த பக்குவம் கிடையாது. என் பஜனை ஆயிடுச்சுன்னா நான் போயிடுவேன். ஆனா ராத்திரி 7:45 ஆரம்பிச்சு காலம்பர 7:45 வரலையும் உட்காந்துருக்காரு பஜனையில். நரசிம்மல்லாம் வந்திருந்தான். நான் கூட வேண்டான்னு சொன்னேன், போய் படுத்துக்கோன்னு. நடுப்புற ஏதோ 2 பாட்டு விட்டு போச்சு. அங்கேருந்து வந்து பலராமன்ட்ட சொன்னார், ஏன்டா பாட்டை விட்டுட்ட, இதெல்லாம் பாட வேண்டாமா, நம்ம ஊர்ற வழக்கம் உண்டேன்னு. என்ன ஒரு கமிட்மெண்ட் இருந்தா அது மாரி, அதுக்கெல்லாம் எத்தனை ரூபா பணம் கொடுக்க முடியும் நீங்க நினைச்சிட்டு இருக்க? அந்த கமிட்மெண்ட் இந்த ராதா கல்யாணத்தில் அவருக்கு இருந்தது. சிவாஞ்சி பாகவதரோட வந்து சிவாஞ்சி ராமச்சந்திர பாகவதருக்கு அப்புறம் அதை கட்டி காப்பாத்துறதுங்கிறது ஒன்றும் சாமானியம் இல்லை. இத்தனை பேர் நீங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்கல, இன்னைக்கு ராத்திரி மணி 12 11 ஆறுது. இவ்வளவு பேர் எல்லாம் உட்காந்துருக்காருன்னா கல்யாணராமனுக்காக இல்ல, அவெல்லாம் பஜனை பண்ணிட்டு போயிருக்கா. அந்த வைப்ரேஷன் இந்த பாண்டுரங்கன்ட்ட இருக்கு. இந்த பாண்டுரங்கன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், நம்ம குடும்பத்தெல்லாம் க்ஷேமமா வைக்க போறார் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாம் இங்க வந்து உட்காந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பாகவதா பஜனை பண்ணினவாளுடைய பலன் தான் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கணும். நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால அவா பாடாத பஜனை புதுசா நம்ம பாட போறோமா? அவர் பாடின வேகமே ராஜகோபால தானே நான் பாடிட்டு இருக்கேன். என்னதான் புதுசா பாடினாலும் அந்த பழைய பாடல்கள்ல பாடுறதே இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை சார். அந்த மாதிரி அவள் எல்லாம் பஜனை பண்ணியிருக்கா. அந்த EK சீனிவாச பாதர் இன்னைக்கு 1 மாசம் கிட்டத்தட்ட ஓடியே போயிடுச்சு. இதே மாதிரி சனிக்கிழமை தான் ராத்திரி இதே டயத்துக்கு தான் நான் கும்பகோணத்துல இளைஞர் சமாஜத்துல என்ன அறியாம EK சீனிவாச பாதரை பத்தி பேசிட்டு இருக்கேன். EKJ வந்திருந்தார் இன்னைக்கு. இந்த மாதிரி யாரும் பாட முடியாது, இந்த மாதிரி ஆட முடியாது, ஸ்ரீவாஞ்சத்தை பத்தி அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன். காலம்பரம் ராத்திரி 2 மணிக்கு ஆத்துக்கு போறேன், எனக்கு போன் பண்றார் EKS இல்லைன்னு. எதுக்கு சொல்றேன், அவர் இங்க இல்லைன்னா என்ன, வைகுண்டத்துல நாராயணன் பக்கத்துல உட்காந்துருக்காரு. பகவான் நாமா சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால ஒரு பெரிய லாஸ் அது. ஏதோ ஒரு அவா குடும்பத்துக்குன்னு இல்ல, நாம சங்கீர்த்தன ஃபீல்டுக்கே ஒரு லாஸ். அந்த மாதிரி ஒரு பெரிய பாகவதாள்லாம் இன்னைக்கு சம்பிரதாயத்துல நிபுணால பஜனை பண்றது யார் வேணா பஜனை பண்ணலாம். சம்பிரதாய சுத்தமா விஷயம் தெரிஞ்சுட்டு ஒரு அத்தாரிட்டேட்டிவா இன்னைக்கு கேட்கணும்னா நமக்கு பெரியவா கிடையாது. யங்ஸ்டர்ஸ்ல இருக்கலாம், பெரியவா சீனியர்ல இன்னைக்கு ராயநல்லூர்ல என்ன சம்பிரதாயம்னா அவளுக்கே தெரியாது, இவருக்கு தெரியும். உடையாலூர்ல என்ன சம்பிரதாயம் எங்களுக்கே தெரியாது, அவருக்கு தெரியும். இதுக்கப்புறம் இதுதான் பாடணும்னு அவர் தான் சொல்லுவார். நாமாவளி கூட மாத்த பாடப்படாது பாரு எங்க ஊர்ல இந்த கிராம பிரதட்சணத்தும் போது. அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் எத்தனை ஊர்ல, தேப்பரமானூர்ல பள்ளிக்கூடத்துல வாத்தியாரையா இருந்துட்டு திப்பராஜபுரம் எங்க அங்க எங்க இங்க இருங்க சைக்கிள் எடுத்துன்னு ராத்திரி முன்னாடி என்னத்தை பிரமாதமா சம்பாவனை பண்ணிட்டு போறான். அந்த நாள்ல எல்லாம் நாங்க நினைச்சுட்டு கேள்விங்க. எங்க ஊர்லயே ராமச்சந்திர பாகவதர் கோஷ்டிக்கு 3 நாளைக்கு சேர்த்து 75 ரூபா கொடுத்துருக்கா. இப்ப அதை ஞாபகப்படுத்தல, அப்ப கொடுத்தத சொல்றேன். 75 ரூபா கோஷ்டிக்கு, 75 ரூபா கோஷ்டிக்கு. நான் சொல்றது 35 36 40 வருஷத்துக்கு முன்னாடி. அவ என்ன பண்ண முடியும்? 75 ரூபாங்கிறது பெரிய பணமா அந்த நாள்ல இருந்திருக்கலாம். அவெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கேயோ வந்து நீங்க பாருங்க, கார் வந்து ஸ்டேஷன் நிக்கல, கார் வந்து நிக்கிறது, ரூம் போடுறேங்கிறான், காலம்பரம் 8 டிஃபன்கிறான், பொங்கல் வச்சா தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவாளை தொட்டுக்க வேண்டியதான், ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் இருந்து பஜனை பண்ணிவிட்டா அவ பஜனை கஷ்டப்பட்டதனுடைய பலனை நம்ம எல்லாம் சுலபமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதான் ஒண்ணு. அதனால அந்த பாகவதரை ஞாபகப்படுத்த வேண்டியது கடமை. அதை நம்ம அஞ்சலியா, அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு சித்தாஞ்சலியா இந்த கீர்த்தனைகளை அவருக்கே சமர்ப்பணமா பண்ணுவோம். அதுவும் தினகர சர்மா அவர்களே இங்க வந்து ஆடுறது ரொம்ப சால பொருத்தமானது. ஏன்னா அவர் பாடி இவரெல்லாம் நிறைய ஆடி இருக்கார், நம்ம ஊர்லயும் வந்து பாடியிருக்கார். அதுக்கு அவர் ஒரு சந்தோஷம் என்னன்னா, EK சீனிவாச பாகவதர்
அது வழியிலேயே அவருடைய அண்ணாவுடைய நிறைய வருஷம் பஜனை பண்ணியிருந்த ஈகே ஜெயராம் பாகவதர் இப்ப நம்மளோட இருந்துட்டு இருக்கார். அவர் தான் இங்க வருஷா வருஷம் நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேன், எங்கிட்ட திப்பராஜபுரத்தில் மாதிரியா சொன்னார், அண்ணா இல்ல நீங்க எல்லாம் பாத்துக்கணும்னார். நான் சொன்னேன், நம்ம பாத்துக்கிறது என்ன, பகவான் தான் பாத்துக்கணும். எங்கெங்கெல்லாம் ஈகே சீனிவாச பாகவதர் ஆஸ்தானமா இருந்தாரோ அங்கெல்லாம் நீங்க தான் ஆஸ்தான பாகவதர். நான் எங்கெங்க பஜனைக்கு போறேனோ ஈகேஎஸ் பாகவதர் அங்க வந்திருந்தாருன்னா நீங்க புண்டரீகம் போட்டு தான் நான் பஜனை பண்ண போறேன். அதுதான் சத்தியம். அதனால மாயிரத்துக்கு நீங்களே போய் கரெக்டா ஆரம்பிச்சிருங்கன்னு நான் திப்பராஜபுரத்திலே சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அதனால வருஷா வருஷம் ஈகேஎஸ் ஜெயராம் பாகவதர் இங்க வந்து அண்ணா என்ன ஸ்தானத்துல இருந்தாரோ அதே ஸ்தானத்தில் இந்த உற்சவத்தை நடத்தி கொடுக்கணும்னு அந்த பையங்களுடைய கமிட்டி சார்பில் நானே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ ஹாவ் தட் ரைட் டு அனௌன்ஸ் இட். நான் என்ன சொன்னாலும் அவ கேட்பா, தர்மமா சொல்லுவேங்கிறதுனால. அதனால அந்த ஈகே ஜெயராம் பாகவதர் he has to take over, already he has taken over. இருந்தாலும் அதை அவர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு வருஷம் இந்த உற்சவத்தை அண்ணா ஸ்தானத்திலிருந்து நடத்தி கொடுக்கணும். ஈகே சீனிவாச பாகவதருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பையங்களுக்கும் அவளை சேர்ந்தவாளுக்கும் நம்மளுடைய ரொம்ப மனசு வருத்தமா இருந்தா கூட 86 வயசு பூர்ணமான ஆயுசு அது இருந்து